மும்பையில் பெய்த கனமழையால் 45 வயது உடைய பெண் ஒருவர் திறந்த வடிகாலில் விழுந்து மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இதுபோன்ற மரணம் நடப்பது இது முதல் முறை அல்ல. இந்த ஆண்டு மட்டும் நகர்ப்பகுதிகளில் இதுபோன்று திறந்தவெளி வடிகாலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்கதையாக நீடிக்கும் இந்த விபத்துக்களுக்கு யார் காரணம்? இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய உரிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பதனை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. மும்பையின் புறநகர் பகுதியான அந்தேரியில் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி பெய்த கனமழையால் விமல் அனில் கைக்வாட் என்ற 45 வயது பெண் ஒருவர் திறந்த வெளி சாக்கடையில் மூழ்கி இறந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த நகராட்சி துணை ஆணையர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் திறந்திருக்கும் வடிகால் எவ்வாறு ஆபத்தான மரணக்குழிகளாக மாறுகிறது என்ற கேள்வியை மக்களிடையே எழுப்பியுள்ளது. பொதுவாக சாலைகளில் 2 வகையான வடிகால்கள் அமைக்கப்படுகின்றன. ஒன்று மழைநீர் வடிகால், மற்றொன்று சுகாதார வடிகால். மழைநீர் வடிகால் தெருமுனைகளில் அல்லது நடைபாதைகளில் துளைகள் மற்றும் சாக்கடைகளாக அமைக்கப்படுகின்றன. இவை மழைநீரை சேகரித்து நேரடியாக ஆறுகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்குள் செலுத்துகின்றன. இருப்பினும் மழைநீர் வடிகால்களில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட குப்பைகளை மக்கள் அடைத்து விடுவதால் தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்படுகிறது. மேலும் நகர்ப்புறங்களின் தொடர்ச்சியான கான்கிரீட்டால் தரிசு நிலங்கள் அழிக்கப்படுவது மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு சிக்கலை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கிறது. சுகாதார வடிகால் அமைப்பு என்பது கழிவுநீர் அல்லது பிற திரவ கழிவுகளை அகற்றும் அமைப்புக்கு கொண்டு செல்லும் குழாய் வகை அமைப்பாகும். இந்த வடிகால் சாலைகளில் ஆங்காங்கே சாக்கடை கால்வாய்களால் மூடப்பட்டிருப்பதை நாம் கண்டிருப்போம். இந்த சாக்கடை வடிகாலின் மூடிகள் கனமழை பொழியும் சமயங்களில் அதிகப்படியான தண்ணீரை திருப்புவதற்காக அகற்றப்படுகின்றன. மேலும் கிடைத்த தகவலின்படி சில நேரங்களில் திருடர்கள் இந்த வடிகால் மூடிகளை திருடி அவற்றை பழைய சந்தைகளில் விற்பதாகவும் தெரிகிறது. இந்தியாவின் பணக்கார குடிமை அமைப்பாகிய BMC எனப்படும் பிரஹன் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் தொடர்ந்து திறந்த வாய்க்காலில் விழுந்து மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களை எதிர்கொண்டு வருகிறது. மும்பையில் 2017ஆம் ஆண்டு மருத்துவர் ஒருவர் திறந்தவெளி வாய்க்காலில் விழுந்து உயிர் இழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டில் மும்பையில் உள்ள அனைத்து சாலைகளிலும் உள்ள பள்ளங்களை சரி செய்யவும், மோசமான சாலைகளை சீரமைப்பது தொடர்பான மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒரே மாதிரியான வழிமுறையை கொண்டு வரவும் மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் திறந்து இருக்கும் வாய்க்கால்களை மூடவும் BMCக்கு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து BMC-ஆல் நியமிக்கப்பட்ட குழு திறந்த சாக்கடைகளால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க பல ஆலோசனைகளுடன் 36 பக்க அறிக்கையை சமர்ப்பித்தது. தொடர்ந்து BMC ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் எனப்படும் சென்சார் செயல்முறையை கொண்டு வந்தது. இது ஒவ்வொரு முறையும் ஒரு வாய்க்கால் மூடி அகற்றும் போதோ அல்லது இடமாற்றம் செய்யப்படும் போதோ BMC-ஐ எச்சரிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் தற்போது ஏற்பட்டுள்ள விமல் அனில் கைக்வாட்டின் மரணம் மும்பையில் திறந்தவெளி வடிகால்களால் உயிரிழப்பதை தடுக்க BMC இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. திறந்தவெளி வாய்க்கால்கள் பிரச்சினை மும்பையில் மட்டுமின்ற டெல்லி போன்ற நகரங்களிலும் உயிர்களை பறித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் தேசிய தலைநகரில் கனமழை பெய்ததால் டெல்லியின் காசிபுரில் உள்ள வாய்க்காலில் ஒரு தாயும் அவரது மகனும் மூழ்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆண்டுகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் மழைக்காலம் என்றாலே இதுபோன்ற விபத்துக்கள் மட்டும் இன்றும் தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. தொடர்ந்து உயிர்களை காவு வாங்கும் இந்த திறந்த வெளி பாதாள சாக்கடைகளுக்கு நிரந்தர தீர்வு எப்பொழுது வரும் என்ற கேள்வி தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது.